முடிவுக்கு வரும் காலக்கெடு. மஹிந்தவின் சொத்து விவரங்கள் வெளியாகுமா? எம்பிக்களுக்கு இத்தனை கொடுப்புகளா? தனது வேதன பட்டியலை வெளியிட்ட அர்ச்சுனா. புனரமைக்கப்பட்ட புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையம் மக்கள் பாவனைக்கு. எரிபொருள் உரம் விலை அதிகரிப்பால் சிரமத்தில் விவசாயிகள். ஸ்ரீநேசன் தெரிவிப்பு. முள்ளியவளை அஞ்சல் அலுவலக காணியை விடுவிக்குமாறு ரவிகரன் எம்பி வலியுறுத்து. போர் நிறுத்த காலத்தை பயன்படுத்தி எரிபொருள் விலையை குறைக்க கோரிக்கை. வாழ்க்கை செலவு 300% அதிகரிப்பு. சம்பள உயர்வை எப்போது வழங்குவீர்கள்? நாடாளுமன்றத்தில் நாமல் கேள்வி. நாட்டில் 3 மாதங்களுக்கு தேவையான அரிசி கையிருப்பில் உள்ளது. வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு யாழில் எழுச்சி மாநாடு நடத்த ஏற்பாடு. ஜனாதிபதியை கண்டால் பூனைக்குட்டிகளாக மாறும் எதிர்க்கட்சி. நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விமர்சனம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. NDB வங்கி நிதி மோசடி. முகாமையாளர் உட்பட பலர் கைது. வடக்கு ரயில் சேவைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பம். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு உணவகங்கள் பரிசோதனை. குவைத்தில் உயிரிழந்த தாய் உடலையாவது பார்க்க உதவி கோரும் பிள்ளைகள். புத்தாண்டில் விளையாட்டில் விபத்து தொடர்பில் கவனம் தேவை. பண்டிகை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை. மதுபான சாலைகளுக்கு பூட்டு. திருகோணமலையில் ரயில் இயந்திரத்தில் திடீர் தீப்பரவல். ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கும் நாடுகளுக்கு 50% வரி. ட்ரம்ப் தெரிவிப்பு. டிட்வா புயல் காரணமாக தடைப்பட்டிருந்த வடக்கு ரயில் மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்து சேவைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அத்துடன் சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக பல மேலதிக ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. உள்நாட்டு தொழில்துறையினரை வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என்றும் அரசாங்கத்திற்கு தேவையான விநியோகங்களை மேற்கொள்வதில் எதிர்காலத்தில் உள்நாட்டு வர்த்தகர்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளை விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கை ஐக்கிய வியாபார கூட்டமைப்புடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு போர்ச்சூழல் காரணமாக உள்நாட்டு தொழில்துறை எதிர்நோக்கியுள்ள சவால்கள் மற்றும் தொழில்துறையினர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய சாதக தீர்வுகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. செஸ் வரி, உள்நாட்டு தொழில்துறையில் நிலவும் மனிதவள பற்றாக்குறை மற்றும் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்படும் பொருட்கள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டன. தரம் குறைந்த பொருட்கள் உள்நாட்டு சந்தைக்கு வருதல் மற்றும் அது சார்ந்து எழுந்துள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது தொடர்ந்தும் ஆராயப்பட்டது. கொள்கலன்களை விடுவித்தல் மற்றும் அதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. இம்முறை சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நாளை முதல் பஸ் மற்றும் ரயில்களுக்கான விசேட சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரத்ன, ஏப்ரல் 9 முதல் 21 வரை இந்த விசேட சேவை முன்னெடுக்கப்படும். ஏப்ரல் 9 முதல் 13 பிற்பகல் கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்வோருக்காகவும் பின்னர் ஏப்ரல் 15 முதல் 21 வரை மீண்டும் கொழும்பிற்கு வருவோருக்காகவும் பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். புத்தாண்டு காலத்தில் சுமார் 25.5 லட்சம் பயணிகள் பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் சுமார் 1500 மேலதிக பஸ் சேவைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி மிலான் மிராண்ட கருத்து தெரிவிக்கையில், பயணிகளுக்கு வசதியான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து சேவையை வழங்குவதற்கு போலீசாரின் ஒத்துழைப்பும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். குறிப்பாக கொழும்பு வெஸ்டியன் மாவத்தை பஸ் முனையம், மாக்கும்புர, கடவத்தை மற்றும் கடவில் ஆகிய இடங்களிலிருந்து மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் சேவைகள் இடம்பெற உள்ளன. வெஸ்டியன் மாவத்தை முனையத்தில் குடிநீர், சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை பயணிகளின் வசதிக்காக விசேட ரயில் சேவைகளும் திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க இந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டார்.
ராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள முல்லைத்தீவு முள்ளியவளை அஞ்சல் அலுவலக காணியினை விடுவிக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் ஜூலை மாதத்திற்குள் குறித்த முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்திற்குரிய காணியினை விடுவிப்பு செய்வதற்கு ராணுவத்தினர் இணங்கியுள்ளதாக தெரிவித்த வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி ஹவுசல்யா ஆரியரத்ன குறித்த காணி விடுவிப்பு செய்யப்பட்டதன் பின்னர் அடுத்த ஆண்டில் அக்காணியில் அஞ்சல் அலுவலகத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான வினா நேரத்திலேயே இவ்விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்தின் ஊடான சேவை வழங்கல் தரம் உயர்த்தப்பட்டு நடைபெறுவதாக அறிய முடிகின்றது. ஆனால் கட்டிடங்கள் காணிகள் தான் இல்லை. தொடர்ந்து வாடகை கட்டிடங்களில் இயங்கும் முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்கான காணி அளவீடு 1986/7/2 மேற்கொள்ளப்பட்டு அஞ்சல் அலுவலக கட்டடத்துக்கான வரைபடமும் தயாரிக்கப்பட்டிருந்தது. பி பிளான் நம்பர் M21 சர்வே மைப் கேப்பாப்பிளவு தொடக்கம் குமுளமுனை வரையான கிட்டத்தட்ட 22 கிராம அலுவலர் பிரிவுகளுக்கான அஞ்சல் சேவைகளை வழங்கும் குறித்த அஞ்சல் அலுவலகத்துக்குரிய காணி இராணுவ கையகப்படுத்தலில் அவர்களின் பயன்பாட்டில் இல்லாத வெற்றுக்காணியாகவே காணப்படுகின்றது. அதாவது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதற்குள் எந்தவித கட்டடங்களும் இல்லாமல் தனியாக பற்றைகள் உள்ள காணியாக காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இராணுவம் உள்ளடங்கலாக பல்வேறு திணைக்களங்களினதும் ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான ஒழுங்குகள் நடைபெறுவதாக கூறப்படும் இவ்வேளையில் முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்கென 35 ஆண்டுகளுக்கு முன்னர் அளவீடு செய்து வரைபடமாக்கப்பட்ட குறித்த காணியை இராணுவ கையகப்படுத்தலிலும் பயன்பாடற்று காணப்படும் குறித்த காணியை இவ்வாண்டே விடுவிப்பதற்குரிய தலையீட்டை வெகுஜன ஊடக அமைச்சர் பிரதி அமைச்சர் என்ற வகையில் தாங்கள் மேற்கொள்வீர்களா என எனது முதலாவது கேள்வியை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி பிரதி அமைச்சர் அவர்களே. எனது இரண்டாவது கேள்வி, வடமாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் மிகவும் தாமதமான அஞ்சல் சேவைகள் நடைபெறும் மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டமே அமைகின்றது. வடக்கின் வசந்தம் ஊடாக முல்லைத்தீவுக்கு வழங்கப்பட்ட அஞ்சல் பரிவர்த்தனை வாகனம் கொரோனா இடர்கால பகுதியில் மீண்டும் மீள பெற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் மாவட்டத்துக்குரிய அஞ்சல் சேவைகள் பேருந்துகள் ஊடாகவே பரிமாறப்படுகின்றன. முல்லைத்தீவுக்கு உள்ளேயே முல்லைத்தீவிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உடையார்கட்டுக்கு ஒரு அஞ்சலை சாதாரண அஞ்சலாகவோ பதிவஞ்சலாகவோ ஏன் விரைவு அஞ்சலாகவோ அனுப்ப என்றாலும் குறைந்தது 3 நாட்கள் எடுக்கும். அவல நிலை இலங்கையிலேயே இங்குதான் காணப்படுகின்றது என்று எண்ணுகின்றேன். இதனால் அரச திணைக்களங்களில் இருந்து பல நிறுவன கட்டமைப்புகளில் அஞ்சல் பரிமாற்றம் மீதான நம்பிக்கையினம் முல்லைத்தீவில் கூடிக்கொண்டே செல்லுகின்றது. மாவட்டத்துக்கு குறைந்தது ஒரு வாகனமாவது இருக்கின்ற போது இவ்வாறான தாமத அஞ்சல் சேவை இருக்க வாய்ப்பில்லை. கடந்த காலத்தில் முல்லைத்தீவுக்கென வழங்கப்பட்ட அஞ்சல் பரிவர்த்தனை வாகனத்தை மீண்டும் முல்லைத்தீவுக்கு இவ்வாண்டே வழங்கி அஞ்சல் சேவைகளின் சமத்துவ நிலையை முல்லைத்தீவிலும் உறுதிப்படுத்துவீர்களா என பிரதி அமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதன்போது வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி ஹவுசல்யா ஆரியரத்ன பதிலளிக்கையில், முள்ளியவளை அஞ்சல் அலுவலகம் ஒரு தனியார் கட்டிடத்தில் தான் தற்போது வாடகை அடிப்படையில் இயங்கி வருகின்றது. முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலம் தற்போது இலங்கை ராணுவத்தின் 23வது படைப்பிரிவினரால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த நிலத்தை 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் விடுவிப்பதாக ராணுவம் வாய்மூல மூலம் உறுதி அளித்துள்ளது. அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியதைப் போல கடந்த 1986இல் தயாரிக்கப்பட்ட கட்டட வரைபடம் உள்ளது. அந்த வரைபடத்திற்கு அனுமதியும் கிடைத்துள்ளது. எனவே மிக விரைவில் இதனை விடுவித்து புதிய கட்டிடம் அமைக்க எதிர்பார்த்துள்ளோம். அத்தோடு நாம் 2026ஆம் ஆண்டில் மாத்திரம் இலங்கை முழுவதும் 18 புதிய கட்டடங்கள் மற்றும் 211 அஞ்சல் நிலைய திருத்த பணிகளை செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதற்காக 1200 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளோம். மேலும் நாம் இந்த வருடமும் அடுத்த வருடமும் தொடர்ந்து அஞ்சல் நிலையங்களை அமைத்தல், புதிய கட்டடங்களை அமைத்தல் மற்றும் பராமரிப்பு பணிகளை செய்வோம் என்பதையும் நாடாளுமன்ற உறுப்பினர்
உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஜூலை மாதத்தில் முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்திற்குரிய காணி விடுவிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த ஆண்டில் புதிய அஞ்சல் அலுவலக கட்டடத்தை அமைப்பது தொடர்பில் பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெறும் வேதனம் மற்றும் கொடுப்பனவுகள் குறித்து பொதுமக்கள் அறிந்திருக்க வேண்டும் என்ற நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது 2026 மார்ச் மாதத்திற்கான வேதன பட்டியலை பகிரங்கப்படுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ஆவணத்தின்படி மார்ச் மாதத்திற்கான அவரது மொத்த வேதனம் மற்றும் கொடுப்பனவுகள் 4,16,119.93 ரூபாவாகும். இதிலிருந்து வருமான வரி, வீட்டு வாடகை, மின்சாரம் மற்றும் நீர் கட்டணங்கள் என மொத்தம் 19,308.71 ரூபாய் கழிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது வங்கிக் கணக்கில் 3,95,861.22 ரூபாய் தேறிய வேதனமாக வைப்பிலிடப்பட்டுள்ளது. குறித்த வேதன விவரங்களின்படி மாதாந்த கொடுப்பனவாக 54,285 ரூபாவும், தொலைபேசி கொடுப்பனவாக 50,000 ரூபாவும், போக்குவரத்து கொடுப்பனவாக 15,000 ரூபாவும் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் அலுவலக கொடுப்பனவாக 1,00,000 ரூபாவும், எரிபொருள் கொடுப்பனவாக 1,79,707.93 ரூபாவும், அமர்வு கொடுப்பனவாக 15,000 ரூபாவும் உள்ளடங்கியுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இவ்வாறான வேதனங்களை பெறுகின்ற போதிலும் அதன் விவரங்கள் பொதுமக்களுக்கு தெரிவதில்லை என எம்பி அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகளை விமர்சிப்பதற்கு முன்னர் பொதுமக்கள் இதுபோன்ற உண்மை தன்மைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவும் வெளிப்படைத்தன்மை மிக முக்கியமானது எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50ஆம் ஆண்டு நினைவாக 2026 மே 30 தந்தை செல்வாரங்கில் ஒரு நினைவு எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளதாக ஏற்பாட்டுக் குழு தெரிவித்தது. நேற்று புதன்கிழமை யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். 1976ஆம் ஆண்டு ஈழத்தமிழ் இனத்தின் வரலாற்று இறமையின் அடிப்படையில் அரசியல் அபிலாஷையாக முன்மொழியப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழர் மக்களின் ஒருமித்த மற்றும் ஜனநாயக அரசியல் விருப்பத்தின் வெளிப்பாடாக அமைந்தது. 50 ஆண்டுகள் கடந்த பின்னரும் அதன் அடிப்படை கோரிக்கைகளும் கொள்கைகளுமே தமிழின விடுதலை பாதையின் அடிநாதமாகவும் அடித்தளமாகவும் உள்ளது. இந்த மாநாட்டில் கல்வியலாளர்கள், மாணவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் சர்வதேச பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்கின்றனர். கலந்துரையாடல்கள் மற்றும் கருத்தரங்குகள் மூலம் தீர்மானத்தின் அரசியல், சட்ட மற்றும் தமிழினத்தின் இறமையின் பரிணாமங்களும் ஆராயப்படும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ் மக்களின் அபிலாஷை வெளிப்படுத்த பொதுமக்கள், மாணவர்கள், தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள், ஊடக பிரதிநிதிகள், கொள்கை வடிவமைப்பாளர்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தினரை ஏற்பாட்டாளர்கள் அன்புரிமையுடன் அழைக்கின்றனர். குறித்த ஊடக சந்திப்பில் தவத்திரு வேலன் சுவாமிகள், அருட்தந்தை அகஸ்டின் அடிகளார், அருட்பணி ஜெகதீஷ் அடிகளார் மற்றும் இதயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். போர் நிறுத்த காலத்தை பயன்படுத்தி எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போவதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் தற்காலிக போர் நிறுத்த சூழலை பயன்படுத்தி நாட்டின் அத்தியாவசிய விநியோக சங்கிலியை வலுப்படுத்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது ஏற்பட்டுள்ள 2 வார கால போர் நிறுத்த இடைவெளியை ஒரு வாய்ப்பாக கருதி நாட்டிற்கு தேவையான எரிபொருள் மற்றும் எரிவாயு, விவசாயத்திற்கான உரங்கள், மருந்து பொருட்கள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உர விநியோகம் தொடர்பாக ஜனாதிபதி ஒரு நிலைப்பாட்டை கூறினாலும் கல யதார்த்தம் வேறாக உள்ளது. மத்திய கிழக்கு பதற்றத்தை காரணம் காட்டி உயர்த்தப்பட்ட எரிபொருள் விலையை தற்போதுள்ள உலகளாவிய விலை வீழ்ச்சிக்கேற்ப குறைக்க வேண்டும். எனவே இன்று நள்ளிரவோ அல்லது நாளைய தினமோ எரிபொருள் விலையை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள், உரம் மற்றும் உபகரணங்களுக்கான அதிகரித்து வரும் செலவுகளை அதிகரிப்பதால் நெருக்கடி எதிர்கொள்வதால் அரசாங்க மானியங்களை விவசாயிகள் எதிர்பார்த்துக் கொண்டுள்ளனர் என பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நிலையில் ஏற்பட்ட போர் காரணமாக ஒரு எரிபொருள் சக்தி நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையையும் அது வேகமாக பாதித்து வந்திருக்கின்றது. இந்த நெருக்கடியானது கூடுதலான எமது துறைகளை பாதித்திருக்கின்றது. விவசாயத்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை என்று எல்லா துறைகளையும் பாதிக்கின்ற ஒரு நெருக்கடியாக இந்த நெருக்கடி காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய நிலையில் விவசாயிகள் மிகவும் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உரம், அவர்களுக்கான நாசினிகள், அவர்களுக்கான போக்குவரத்து தேவைகள் பற்றிய விடயம், தமது நிலங்களை பண்படுத்துவதற்கான எரிபொருள் போன்ற விடயங்களில் மிகவும் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதம் அளிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஏனென்றால் எமது நாட்டின் பிரதானமான உற்பத்தியாக விவசாயத்துறை காணப்படுகின்றது. எனவே விவசாயிகளும்
விவசாயத்துறையில் ஈடுபடுகின்றவர்களும் சோர்ந்து போகாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசிய தேவை அரசுக்கு இருக்கின்றது. எனவே விவசாயிகள் இந்த இடத்தில் அரசாங்கத்தை மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எரிபொருள் ஏற்றம் என்பது அவர்களுடைய அந்த உற்பத்தி துறையை அதிகமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றபடியால் அவர்களுக்குரிய நிவாரணங்கள் அல்லது மானியங்கள் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதைவிடவும் நாங்கள் சொல்லப்போனால் இந்த மின்சாரத்துறையின் மூலமாக ஏற்படுகின்ற இந்த கட்டண உயர்வுகள், எரிவாயுக்கான உயர்வுகள் என்பது ஒவ்வொரு குடும்பத்தையும், குறிப்பாக சொல்லப்போனால் ஏழைகள் நடுத்தர வர்க்க குடும்பங்களை அதிகமாக பாதித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பற்றி அரசு கூடுதலாக சிந்திக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதேவேளை அடுத்த கட்டமாக பார்த்தால் கல்வித்துறை, சுகாதாரத்துறை என்பவற்றை எடுத்து பார்க்கலாம். இந்த கல்வித்துறையிலும் கூட இந்த போக்குவரத்து செய்கின்ற அரச உத்தியோகஸ்தர்கள் மற்றும் அடுத்ததாக மாணவர்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த யுத்தம் எவ்வளவு காலம் தொடரப்போகின்றது என்பது எமக்கு தெரியாது. வல்லரசு ஒன்றின் இருமாப்பு காரணமாக இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே அரசு வினைத்திறனாக முகாமைத்துவம் செய்வதன் மூலமாக இந்த நெருக்கடியில் இருந்து மக்கள் மீள்வதற்குரிய வழிவகையை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற போது எங்களுடைய சாதாரண கிராமத்தில் வாழுகின்ற மக்கள் இந்த எரிபொருள் நெருக்கடி காரணமாக தங்களுடைய பல வேலைகளை ஆற்ற முடியாத நிலையில் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அரசுக்கு நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதேவேளை இந்த விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகளில் யானை தாக்கம் என்பது மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. இதுவும் இந்த எரிபொருள் நெருக்கடியோடு சம்பந்தப்படாது விட்டாலும் கூட இது விவசாயிகளை அதிகமாக பாதிக்கின்றது. அண்மையில் நான் வருகின்ற போது செங்கலடி நகரத்திற்குள் யானைகளின் அட்டகாசம் அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த கருப்பு பாலம் என்கின்ற இடத்தில் விவசாயி ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார். புது மண்டபத்தடியிலும் கூட இந்த யானைகளின் அட்டகாசம் காரணமாக சின்னவர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த இடத்திலும் கூட இந்த மின்சார நெருக்கடி ஏற்படுகின்ற போது இந்த இருட்டாக இருக்கின்ற பிரதேசங்களில் அதிகமாக இந்த தாக்குதல்கள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இதுவும் கூட ஒரு உப பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆகவே இந்த மின்சார நெருக்கடி, எரிபொருள் நெருக்கடி என்பவற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான புதிய உத்திகள், உபாயங்களோடு அரசு பயணிக்க வேண்டிய தேவையை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த எரிபொருள் நெருக்கடி காரணமாக இந்த எரிபொருளை பதுக்குகின்ற செயல்பாடுகள், அதேபோன்று உரத்தை, நாசினிகளை பதுக்குகின்ற செயற்பாடுகளும் கூட ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. இதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக ஏற்படுத்தி இந்த உரப்பதுக்கம் மற்றும் எரிபொருள் பதுக்கம் காரணமாக பாதிக்கப்படுகின்ற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போன்றுதான் இன்னும் ஒரு விடயம், அண்மையில் நான் எங்களுடைய போலீஸ் பாதுகாப்பு அமைச்சரிடம் அந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றேன். இந்த போதைப்பொருள் பாதிப்பு காரணமாக ஏற்படுகின்ற விளைவு இதுவும் ஒரு நெருக்கடியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாவட்குடா என்கின்ற கிராமத்தில் இந்த போதைப்பொருள் வியாபாரம் நடப்பதாக எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களிடம் இந்த கடிதத்தை நான் தந்திருக்கின்றேன். தயவு செய்து இதற்குரிய நடவடிக்கையை துரிதமாக எடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றேன். இந்த கனகர் கிராமம் என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில் அந்த யுத்த காரணமாக அங்கிருந்து கிட்டத்தட்ட 202 பேர் இடம்பெயர்ந்து சென்றிருந்தார்கள். 73 பேர் குடியேறுவதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்ட போதிலும் 129 பேருக்கு அந்த இடத்தில் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. அவர்களுக்கும் அந்த அனுமதியை வழங்க வேண்டும் என்று அந்த ஏழை மக்கள் கண்ணீர் சிந்த கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அரசு அந்த இடத்தில் குடியேறுவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதைவிட இன்னும் ஒரு விடயம் சொல்ல வேண்டும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்றதும் ஒரு பிரச்சனையாக எழுந்து கொண்டிருக்கின்றது. அண்மையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக கமன்பில் அவர்கள் புத்தகம் ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புவது என்னவென்றால், கடந்த 3 ஜனாதிபதிகளின் ஆட்சியின் போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக உண்மைகள் வெளிவரவில்லை. அண்மையில் பார்க்கின்றேன், ஒரு 3ஆம் மட்டத்தில் உள்ள சந்தேக நபர்கள்
இரண்டாம் மட்டத்தில் உள்ள சந்தேக நபர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு சில உண்மைகள் வெளிவருவதாக அறிகின்றோம். இப்போது முதலாம் மட்டத்தில் உள்ள அந்த சந்தேக நபர் யார் என்ற கேள்வி எழுகின்றது. முதலாம் மட்டம் யார், யாவர் கைது செய்யப்படுவார் ஏற்படுகின்றது. எனவே தயவு செய்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் புத்தகம் எழுதுகின்ற விடயத்தின் மூலமாக உண்மைகளை புதைத்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்த புத்தகங்கள் சஹ்ராம் காசிம் தான் இதன் முக்கியமான சூத்திரதாரி என்று சொல்லி அந்த உண்மையை மூடி மறைக்க முற்படுகின்றார்கள். அவரும் 3ஆம் மட்ட 4ஆம் மட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கின்றார். ஆனால் இதனை திட்டமிட்டு நடாத்திய குற்றவாளிகள் இருக்கின்றார்கள். அதில் 2ஆம் மட்டம் வரையும் இந்த அரசாங்கம் முன்னேறி இருக்கின்றது, கைது செய்திருக்கின்றது. இப்ப முதலாம் மட்டத்தில் இந்த ஆட்சி மாற்றத்திற்காக அந்த குற்றச் செயலை நிகழ்த்திய அந்த சூத்திரதாரி யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவரும் கைது செய்யப்பட்டால் தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 269 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பல நூற்றுக்கணக்கான மக்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீதி வேண்டும். எங்களுடைய பேராயர் அவர்கள் உண்மையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே சஹ்ராம் காசிமில் முழுமையான குற்றத்தை போட்டுவிட்டு இதனை இயக்கிய இயக்குநர்கள் தப்பித்து செல்வதற்கு இடமளிக்க கூடாது என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அவர் ஒரு பலிக்கடாவாக ஆக்கப்பட்டிருக்கின்றார். இது அவரை இயக்கிய அந்த இயக்குநர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். புத்தக வெளியீட்டின் போது அவர்கள் அங்கு பிரசன்னமாகி இருக்கின்றார்களா ஏற்படுகின்றது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டி எரிபொருள் நெருக்கடிக்கு வினைத்திறனான முகாமைத்துவத்தை செய்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த யுத்தம் எப்போது முடிகின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த யுத்தம் முடியும் வரைக்கும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் கூறி, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சத்திய கடதாசியை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளை மறுதினத்துடன் நிறைவடைவதாக கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்குரிய அவரது சொத்து விவரங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய இந்த ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 23ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட உத்தியபூர்வ கடிதத்தின் மூலம் 14 நாட்களுக்கு சொத்து விவரங்கள், வருடாந்த செலவினங்கள், வருமான ஆதாரங்கள் ஆகிய விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. இதுவரை குறித்த சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்படாத நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எக்காரணம் கொண்டும் நீடிக்கப் போவதில்லை என ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளை மறுதினத்திற்குள் இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது இறுதி அறிவித்தலாகும். குறித்த காலப்பகுதிக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்க உள்ளதாக ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் சட்ட ரீதியான கடப்பாடுகளை நிறைவேற்றுவது விசாரணைகளின் வெளிப்படைத்தன்மைக்கு அவசியமானது என ஆணைக்குழுவின் அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளில் 1000க்கும் மேற்பட்ட துஷ்பிரயங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த கிரியல்ல எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த விவரங்களை சமர்ப்பித்தார். 2025ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் மொத்தம் 1026 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் இந்த சம்பவங்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. 2015இல் 69 சம்பவங்கள் பதிவாகி இருந்த நிலையில் 2024இல் 155ஆகவும் 2025இல் 159ஆகவும் உயர்வடைந்துள்ளது. இந்த வன்முறை கலாச்சாரத்தின் விளைவாக இதுவரை 425 மாணவர்கள் பாடசாலை கல்வியை விட்டு இடைவிலகியுள்ளதுடன் 6 மாணவர்கள் உயிர் மாய்ப்பு செய்து கொண்டுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான நிலைமைகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கிய பிரதமர் பாடசாலைகளில் மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனை திட்டங்கள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள வருகை குழுக்கள் மூலம் பாடசாலைக்கு வராத மாணவர்களை கண்டறிந்து அவர்களை மீண்டும் இணைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு தொழில்சார் ஒழுக்க நெறிகள் குறித்து விசேட பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. சுகாதாரம், காவல்துறை மற்றும் சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து ஆபத்தான சூழல்களை முன்கூட்டியே கண்டறிந்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பாடசாலை சூழலை மாணவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கு கல்வி அமைச்சு முன்னுரிமை அளித்து செயற்படும் என்று பிரதமர் இதன்போது உறுதியளித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்ய தொடர்ச்சியாக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக கிரிக்கெட் விளையாட்டுத்துறையில் கிழக்கு மாகாணத்திலிருந்து புதிய வீரர்களை இனங்காணும் முகமாக மட்டக்களப்பு மாவட்ட கோட்டைமுனை விளையாட்டு கிராம கிரிக்கெட் மைதானத்திற்கு சர்வதேச புத்தரை ஆடுகளத்திற்கான நிபுணர் பிரெட் பாப்டிஸ் முதல் முறையாக இலங்கைக்கு விஜயம் ஒன்றை நேற்று மேற்கொண்டுள்ளார்.
ஆஸ்திரேலிய நாட்டில் 35 வருடங்களாக சர்வதேச கிரிக்கெட் மைதானங்களை பராமரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற பிரெட் பாப்டிஸ் கோட்டை முனை விளையாட்டு கிராம புத்தரை மைதானத்தை பராமரிப்பதற்கு இலங்கையில் முதல் தடவையாக 3 கோடி ரூபாய் பெறுமதியான இயந்திரத்தை கையாள்வது தொடர்பான பயிற்சிகளை 2 வார காலம் மைதானத்தில் தங்கியிருந்து பயிற்சிகளை வழங்க உள்ளார். எதிர்வரும் காலங்களில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் இவ்விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவிருப்பதனால் வடகிழக்கு மாகாணத்தில் பிரதேச இளைஞர்களை சிறந்த கிரிக்கெட் வீரர்களாக மாற்றுவதற்கும் தேசிய கிரிக்கெட் நீரோட்டத்தில் இணைப்பதற்கும் பல்வேறு செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன்போது கருத்து தெரிவித்த பிரெட் பாப்டிஸ் சர்வதேச தரத்தில் இம்மைதானம் காணப்படுவதால் இப்பிரதேசத்திலிருந்து முத்தையா முரளிதரன் போன்ற வீரர்கள் எதிர்காலத்தில் வர வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் வேகப்பந்து வீச்சாளர்கள் இனங்காணும் செயல்பாட்டறை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரச வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தி மது அருந்தியது மாத்திரமின்றி ஊடகவியலாளர் ஒருவர் மீதும் தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று நேற்றிரவு பதிவாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பணிக்கன்குளம் கிராமத்தில் மாங்குளம் வட்டார வனவள திணைக்கள அலுவலகத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர் வசித்து வருகின்றார். இந்த நிலையில் இரவு 7 மணியளவில் முல்லைத்தீவு மாவட்ட வன அதிகாரி உள்ளிட்ட சிலர் WP PD 3060 நீல நிற கப்ரக வாகனத்திலும் மேலும் சில ஊழியர்கள் WP PF 9868 இலக்கமுடைய வாகனத்திலும் வருகை தந்து குறித்த அதிகாரியின் வீட்டில் மதுவிருந்தில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வனவள திணைக்களத்தின் ஆதரவுடன் சட்டவிரோத மணல் அகழ்வு காடழிப்பு செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் இவை அதிகாரிகள் லட்சம் பணத்தொகைகளை பெற்றுக்கொண்டு இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் சட்டவிரோத மணல் மாபியாக்கள் மரக்கடத்தல்காரர்கள் இவ்வாறு மது விருந்துகளும் ஏற்பாடு செய்யப்படுவதாக தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. மது விருந்துக்காக அரச வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் பணிக்கன்குளம் சந்தி பகுதியில் குறித்த 2 வாகனங்களும் சுமார் 3.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் சென்றபோது குறித்த பகுதியில் மது போதையில் நின்ற மாவட்ட வனவள திணைக்கள அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் ஊடகவியலாளருடன் முரண்பட்டுள்ளனர். அது மாத்திரமின்றி மாவட்ட வனவள திணைக்கள அதிகாரி ஊடகவியலாளரை தாக்க முற்பட்டதோடு இடம் தெரியாமல் மோதுகின்றார் எனவும் மிரட்டல் விடுத்தார். இந்த நிலையில் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலனால் அரச வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தி மது அருந்தும் செயற்பாட்டை முன்னெடுத்தது மாத்திரமின்றி ஊடகவியலாளரை தாக்க முற்பட்டு அச்சுறுத்தியமை தொடர்பில் உடனடியாக மாங்குளம் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. அரச வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தி மது அருந்திய விடயத்தை மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் ஊடகவியலாளருக்கும் தெரியப்படுத்தினர். மேலும் வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருக்கும் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வர தாமதமான நிலையில் அந்த முல்லைத்தீவு மாவட்ட வன அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் குறித்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றனர். அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மாங்குளம் போலீசார் ஊடகவியலாளரை மாங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு பதிவு செய்யுமாறு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர் மாங்குளம் போலீஸ் நிலையம் சென்றபோது வாகனத்தில் இருந்த வனவள திணைக்கள அதிகாரிகள் போலீஸ் நிலையம் சென்று ஊடகவியலாளருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தனர். இவ்வாறான நிலையில் மாங்குளம் போலீஸ் நிலைய பதவி நிலை அதிகாரி ஒருவர் வனவள திணைக்கள அதிகாரிகளிடம் எதுவுமே பேசாது ஊடகவியலாளரை மாத்திரம் அழைத்து கடும் தொனியில் மிரட்டும் வகையில் தேவையில்லாமல் பிரச்சினைகளுக்குள் போகக்கூடாது, ஊடகவியலாளர் என்றால் எதுவும் செய்வீரோ எனவும் தகாத சொற்களை பிரயோகித்து அச்சுறுத்தி பிரச்சனைகள் போட்டால் உமது ஊடக அடையாள அட்டையும் இல்லாமல் செய்வேன் என மிரட்டிவிட்டு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து வேறு ஒரு போலீஸ் அதிகாரி முறைப்பாட்டினை பதிவு செய்தார். அவரிடம் மது போதையில் அதிகாரிகள் உள்ளனர், அதனை பரிசோதனை செய்யுமாறு கோரிய போதும் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்த மது போதையில் இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காது ஊடகவியலாளர் மீது போலீசார் மிரட்டல் விடுத்தமையானது இவர்கள் அனைவரும் இணைந்து சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்கு துணை போகின்றனர், இதனாலேயே இவ்வாறு நடந்து கொள்கின்றனர் என ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர், மாவட்ட செயலாளர், மனித உரிமைகள் ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு உள்ளிட்ட தரப்புகளுடன் முறைப்பாடு அளிக்க உள்ளார். இந்த முறைப்பாடு தொடர்பில் இன்று நண்பகல் 12 மணிக்கு விசாரணைக்காக 2 தரப்பினர்களும் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் மாதம் வரை எரிபொருள் இருப்பதாக கூறி ஏமாற்ற வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்ட போது எங்களிடம் 45 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பதாக அரசாங்கம் கூறியது. மக்களே பயப்பட வேண்டாம் என்றார்கள். ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. தேர்தலுக்கு முன் நிவாரணப் பொதிகள் தருவதாக கூறினார்கள். இப்போது அவை இல்லை. தகரம் ஒன்று சேதமடைந்தால் கூட 10 லட்சம் தருவதாக ஜனாதிபதி கூறினார். ஆனால் கொடுக்கப்பட்ட காசோலைகள் வங்கியில் பணம் இல்லாமல் திரும்பி வந்துள்ளன. வரிக்கு மேல் வரி விதிப்பதால் சாதாரண மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை.
செஸ் வரியை நீக்கியதால் கிராமங்களில் சுயதொழில் செய்யும் பெண்கள் மற்றும் சிறு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கத்திற்கு நெருக்கமான கோடீஸ்வரர்களுக்கு மட்டும் இதனால் லாபம் கிடைக்கின்றது. அரிசி விலை 300% அதிகரித்துள்ளது. ஆனால் விவசாயியின் வருமானம் உயரவில்லை. மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் மே மாதம் வரை காலம் தாழ்த்துவது ஏன் என்றும், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு ஏன் நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் திட்டமிட்ட முறையில் மக்களை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலிருந்து அப்புறப்படுத்தி டீசல் மின் உற்பத்தி நிலையங்களை நோக்கி தள்ளுவதன் பின்னால் பாரிய முறைகேடு இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை நாட்டின் வாழ்க்கை செலவு 300% அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு ஈடாக அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எப்போது நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தேர்தலுக்கு முன்னர் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒருமுறை சம்பளம் உயர்த்தப்படும் என தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருந்தது. அது தற்போது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது? எரிபொருள், மின்சாரம் மற்றும் எரிவாயு விலை உயர்வால் வாழ்க்கை செலவு 300% அதிகரித்துள்ளது. இதற்கு ஈடாக சம்பளம் உயரும் வரை மக்கள் காத்திருக்கின்றார்கள். அரசு துறையில் மட்டுமின்றி தனியார் துறையிலும் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப சம்பளத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுவது குறித்து கருத்து தெரிவித்த அவர் நிலக்கரி விவகாரத்தில் ஜனாதிபதி முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார். முன்னர் நிலக்கரியில் பிரச்சினை இல்லை என்று கூறப்பட்டது. இப்போது பிரச்சினை இருப்பதாக கூறப்படுகின்றது. கணக்காய்வு அறிக்கையின்படி இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி நிறுவனம் பதிவு செய்யப்படவில்லை. அத்துடன் அதன் தரத்தை பரிசோதித்த ஆய்வக அறிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலக்கரி ஊழலானது நாட்டின் எரிபொருள் மற்றும் மின்சார விலைகள் அதிகரிக்கப்படுவதற்கு நேரடியாக பலம் சேர்த்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான பொய்கள் மற்றும் ஊழல் மூலம் மக்களை ஏமாற்றாமல் அதிகரித்துள்ள சுமைக்கு ஏற்ப மக்களுக்கு தீர்வினை வழங்க வேண்டும் என்றும் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். நாட்டில் அரிசி உற்பத்தி தன்னிறைவு பெற்றுள்ளது. அதற்கமைய 3 மாதங்களுக்கு தேவையான அரிசி கையிருப்பில் உள்ளது. குறிப்பாக நாளொன்றுக்கு 6500 முதல் 7000 வரையான மெட்ரிக் டன் அரிசி மக்களின் நுகர்வுக்கு தேவையாக உள்ளது. அதன்படி மாதத்திற்கு நமக்கு 2,10,000 மெட்ரிக் டன் அரிசி தேவையாகவே உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போது நாட்டில் 30 லட்சத்திற்கு அதிக மெட்ரிக் டன் அரிசி கையிருப்பில் உள்ளது. எனினும் கீரி சம்பா மற்றும் சம்பா போன்ற அரிசிகளுக்கு சிறிய தட்டுப்பாடு காணப்பட்டதாகவும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நிட்பா சூறாவளியினால் கீரி சம்பா உள்ளிட்ட விளைச்சல் பாதிக்கப்பட்டதுடன் அதனை மீண்டும் பயிரிட முடியாதமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் தற்போது கீரி சம்பா, பால் பொன்னி போன்ற அரிசி வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று முதல் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சந்தைக்கு விடுவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மற்றும் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்த எதிரிசிங்க உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் பங்களிப்புடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டமானது பொதுமக்களுக்கு அதிக வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையம் ஒன்றை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. இதன் முதற்கட்டத்தின் கீழ் பேருந்து நிலைய கட்டடங்களை புனரமைத்தல், புதிய தகவல் மையம் ஒன்றை நிறுவுதல், சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுப்புறங்களை அழகுபடுத்துதல் போன்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு இலங்கை விமானப்படை தனது சிரமதான பங்களிப்பை வழங்கியுள்ளது. இதேவேளை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகளும் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்திற்காக 2.1 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக நிதி மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் 15 மாதங்களுக்குள் பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எதிரணியினர் ஜனாதிபதியை கண்டால் பூனைக்குட்டிகளாகவும் அவர் இல்லாத தருணத்தில் சிங்கங்களாகவும் மாறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிக்கு இன்று இருக்கும் மிகப்பெரிய பிரச்சினை ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வருகை தருவதாகும். ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஏனைய உறுப்பினர்கள் பூனைக்குட்டிகளைப் போல அமைதியாகி விடுவார்கள். ஜனாதிபதி சபையில் இருக்கும் வரை பணிவாக இருப்பார்கள். அவர் சபையை விட்டு வெளியேறிய பின்னரே தங்களை சிங்கங்கள் காட்டிக் கொள்கின்றார்கள். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து நாடாளுமன்றத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் தெளிவுபடுத்த ஜனாதிபதிக்கு முழுமையான உரிமை உண்டு. எதிர்க்கட்சியினர் சபையில் வீணான கதைகளை பேசுவதை தவிர்த்துவிட்டு ஜனாதிபதி உரையாற்றும் போது எப்படி கேட்டுக் கொண்டிருந்தார்களோ அதேபோல தற்போதும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஏப்ரல் 13 மற்றும் 14 ஆகிய திகதிகளில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என மதுவரி ஆணையாளர் நாயகம் MP.NA பெமரோத்னா அறிவித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்க அனுமதியுடன் மதுபான விற்பனை நிலையங்கள், மதுபான கூடங்கள், உணவகங்கள், விருந்தகங்கள் மற்றும் விடுதிகள் உள்ளிட்ட உரிமம் பெற்ற அனைத்து இடங்களிலும் இந்த 2 நாட்களும் மதுபான விற்பனை இடைநிறுத்தப்படும். விடுமுறை காலப்பகுதியில் மதுவரி சட்டங்களை மீறி மதுபான விற்பனையில் ஈடுபடும் உரிமைதாரர்களுக்கு எதிரான
கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையாளர் நாயகம் எச்சரித்துள்ளார். சட்டவிரோத மதுபான விற்பனை அல்லது கடத்தல்கள் தொடர்பாக பொதுமக்கள் 1911 என்ற உடனடி அழைப்பு இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடுகளை வழங்க முடியும். பண்டிகை காலத்தில் சட்டவிரோத மதுபான விநியோகத்தை கட்டுப்படுத்த காலி, அனுராதபுரம், கண்டி, குருநகல் உள்ளிட்ட நாடளாவிய ரீதியில் விசேட மதுவரி அதிரடி படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு கல்முனை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் டாக்டர் ஷஹீலா இசதீன் நெறிப்படுத்தலில் சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி ஜே மதனின் வழிகாட்டலில் சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட உணவகங்கள் இன்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த மரக்கறி வகைகள், உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு சுகாதார விதிமுறைகளை மீறிய விற்பனையாளர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் சுகாதார விதிமுறைகள், உணவு பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. மேலும் இப்பரிசோதனையின் போது உணவகங்களில் காணப்பட்ட சுகாதார குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் அவற்றை சரி செய்ய உரிய கால அவகாசமும் வழங்கப்பட்டது. இந்த நடவடிக்கையில் மாவட்ட மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர், உணவு மற்றும் மருந்து பரிசோதகர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் கலந்து கொண்டனர். NTP வங்கியின் உட்புற நிதி மோசடி சம்பவம் தொடர்பாக அந்த வங்கியின் முகாமையாளர் ஒருவர் உட்பட பலரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து NTP வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் பின்வரும் விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தினால் எந்த ஒரு வாடிக்கையாளரின் கணக்குகளுக்கோ அல்லது வைப்புகளுக்கோ எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. வங்கியின் அனைத்து சேவைகளும் வழமை போல் தடையின்றி முன்னெடுக்கப்படுகின்றன. வங்கியின் குறிப்பிட்ட ஒரு செயல்பாட்டு பிரிவுக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த இந்த மோசடியுடன் தொடர்புடைய ஊழியர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் உடனடியாக பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சாட்சியங்கள் மற்றும் அறிக்கைகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. குறித்த பிரிவு பலத்த கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் வங்கியின் உட்புற கட்டுப்பாடு, அறிக்கையிடல் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன. மிக மோசமான சூழ்நிலையாக கருதினாலும் கூட இந்த சம்பவத்தினால் ஏற்படக்கூடிய நட்டம் 2026 மார்ச் 31 முடிவடையும் காலாண்டில் சுமார் 4 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் வங்கியின் நிதி நிலைமை ஸ்திரமாக உள்ளது. 2025 ஆண்டில் வங்கி 11 பில்லியன் ரூபாய் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளதுடன் 2026 மார்ச் 31 அளவில் வங்கியின் மொத்த சொத்து தளமானது 990 பில்லியன் ரூபாவாகும். இந்த சம்பவம் குறித்து இலங்கை மத்திய வங்கிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் தேவையான ஒழுங்குமுறை மேற்பார்வைகளும் உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன. ஒழுங்குமுறை அறிவுறுத்தலின்படி 2026 ஏப்ரல் 6ஆம் தேதி வழங்கப்படவிருந்த பண ஈவுத்தொகை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் பங்குகளை ஈவுத்தொகையாக வழங்கும் திட்டம் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும். இச்சம்பவம் குறித்து சுயாதீன தடைவியல் கணக்காய்வு ஒன்றை மேற்கொள்வதற்காக சுயாதீன புலனாய்வு நிபுணர் ஒருவரை நியமிக்க பணிப்பாளர் சபை தீர்மானித்துள்ளது. வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ள வங்கி உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள், வதந்திகள் அல்லது ஊகங்களை பரப்புவதை தவிர்க்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. சித்திரை புத்தாண்டு காலத்தில் ஏற்பாடு செய்யப்படும் விளையாட்டு நிகழ்வுகளின் போது விபத்துக்கள் மற்றும் பாரிய மருத்துவ சிக்கல்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக சுகாதார அமைச்சின் தொற்றாத நோய்கள் பிரிவு விசேட வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. தலையணை சமறு, முட்டி உடைத்தல், மரதனோட்டம், சைக்கிள் பந்தயம், நீச்சல் போட்டிகள், படகோட்டம், கரண்டியில் எலுமிச்சை வைத்து ஓடுதல், வழக்கு மரம் ஏறுதல், கயிறு இழுத்தல் மற்றும் சாக்கோட்டம் போன்ற போட்டிகள் குறித்து இதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டுகளில் உள்ள போட்டித்தன்மை மற்றும் உற்சாகத்திற்கு அப்பால் விபத்துக்கள் மற்றும் ஆபத்தான மருத்துவ நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே போட்டிகளில் பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அப்பாவின் இறுதிச் சடங்கை செய்வதற்குத்தான் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அம்மாவின் இறுதிச் சடங்கை செய்வதற்காவது சந்தர்ப்பம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் 2 பெண் பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்து நிற்கும் துயர சம்பவம் திருகோணமலையில் பதிவாகியுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் வெர்கள் பிரதேச செயலக பிரிவில் உள்ள வட்டவன் கிராமத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான 43 வயதுடைய சிவக்கொழுந்து மீனா என்ற பெண் குவைத் நாட்டில் மாரடைப்பு காரணமாக இம்மாதம் 4ஆம் தேதி உயிரிழந்தார். குடும்ப கஷ்டம் காரணமாக இவர் தொழில் நிமித்தம் 2023ஆம் ஆண்டு குவைத் நாட்டுக்கு பணிப்பெண்ணாக சென்று வேலை செய்த நிலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். 2 பெண் பிள்ளைகளின் தாயான இவரது கணவர் காணாமலாக்கப்பட்டவர் என தெரிய வருகின்றது. பிள்ளைகளை வளர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கோடு சென்ற இவருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. குவைட்டிலிருந்து சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வருவது என்றால் பெரும் தொகை பணம் செலவாகும். அப்பா அம்மா இருவருமே இல்லாத இந்த பிள்ளைகளுக்கு சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து இறுதி சடங்கு செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது. அரசியல்வாதிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்தி இந்த தாயின் சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை அப்பாவின் இறுதிச் சடங்கை செய்வதற்குத்தான் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அம்மாவின் இறுதிச் சடங்கையாவது செய்வதற்காவது சந்தர்ப்பம் கிடைக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பில் 2 பெண் பிள்ளைகளும் எதிர்பார்த்து காத்து நிற்கின்றனர்.
திருகோணமலை ரயில் நிலையத்திலிருந்து ரயில் யார்டிற்கு பெட்டிகளை கொண்டு சென்ற ரயில் இயந்திரம் ஒன்றில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த ரயில் இயந்திரம் சுமார் 60 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதி என மதிப்பிடப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு ராணுவ ஆயுதங்களை வழங்கும் எந்த ஒரு நாடும் எவ்வித விலக்கும் அளிக்கப்படாமல் உடனடியாக 50% இறக்குமதி வரி விதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்ட பின்னர் சமூக ஊடக பதிவொன்றின் மூலம் அவர் இந்த வரி விதிப்பு குறித்த அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார்.